வெல்கம் கைஸ், வெல்கம் டு விட்ஸ் கிராஃப்ட் பேக்கிங். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் DCPO, அதாவது டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர், அந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் tnpsc.gov.in. ஓகே, ரெக்ரூட்மெண்ட் மட்டும் போங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் சர்வீஸ், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, இதில் உங்களோடது ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கரண்ட் அப்ளிகேஷன் போயிடுங்க. கரண்ட் அப்ளிகேஷனில் ஆல்ரெடி ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதை வியூ பண்ணணும். அதாவது குரூப் 2 அந்த மாதிரி ஏதாவது எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதோட வியூ காட்டும். அண்ட் நீங்கள் புதுசாக ஏதாவது அப்ளை பண்ணணுன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எதெல்லாம் எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவே வியூ பண்ணி காட்டும். ஓகே, இப்போ கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர், அண்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4. ஓகே, அதாவது குரூப் 4 எக்ஸாம் தான் அப்படி சொல்லுவாங்க. இல்லை நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா DCPO, அதாவது டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர். ஓகே, நான் அப்ளை நோ கொடுத்துருங்க. இதில் அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஐடி அண்டு பாஸ்வேர்ட் கேட்கும், நீங்கள் அதை கொடுத்துருங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும். அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சோசியாலஜி, டிகிரி இன் சோசியல் ஒர்க்கா, டிகிரி இன் சைக்காலஜி, சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் கிரிமினாலஜி, நீங்கள் இதில் எது படித்தீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஓகே, சோஷியல் ஒர்க்னால் சோஷியல் ஒர்க்குன்னு கொடுத்துருங்க. அண்ட் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர், அதையும் கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட அடுத்த இதுக்கு போயிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோடது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்படி வந்து நிற்கும். அதாவது ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ், அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் முன்னாடி என்ன போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணிங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்தோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டிக் காட்டுது. மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெட்டில் இன்ட்டு மார்க் மாதிரின்னு காட்டும். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இதுக்கப்புறம் தான் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகேவா, ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணி நம்ம கொடுத்துட்டே வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடர்க அதை கண்டினியூ நான் பண்ணுறேன். ஓகே, கண்டினியூ பண்ணும்போது இந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காட்டும். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் திரும்ப படிக்கணும்னா கிளிக் ஹியர் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வியூ பண்ணி படிக்கலாம். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நான் வந்து பார்த்திங்கன்னா செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுக்கும்போது நம்மளோட ஃபோட்டோ, ஓகேவா, அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளோடது ஃபோட்டோவை மென்ஷன் பண்ண சொல்லி கேட்கும். ஓகே, அது ரீசெண்ட்லி டேக்கன் ஃபோட்டோவாக இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே உங்களோட நேம் வியூ பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்டு டேட், என்ன டேட்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படிங்கிறது இருக்கணும். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோவில் கொடுத்துருக்க டேட்டும் இங்கே கொடுத்துருக்க டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கணும். சேவ் ஃபோட்டோ கொடுத்துருங்க. அண்ட் சேவ் ஆகிடுச்சுன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைன். ஓகே, சேவ் சைன் அப்படிங்கிறது, சேவ் சிக்னேச்சர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா, அதில் அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிவிடுங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா OTR பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இருக்க டேட் ஆஃப் பர்த்தும் இதில் இருக்க டேட் ஆஃப் பர்த்தும் சேமாக இருக்கும். டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம்
அகைன் செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. இப்போ நம்மளோட அட்ரஸ், ஓகே, அட்ரஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் பாருங்கள். அப்படி சேஞ்சஸ் இருந்ததுன்னா எடிட் இன் ஓடிஆரில் நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே சேஞ்ச் ஆகும். ஓகே, அகைன் நான் வந்து பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்றேன். இப்போது நம்மளோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. நீங்கள் இருந்தீங்கன்னா எஸ்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. உங்கள்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது எஸ்னு கொடுக்கும்போது நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, அப்படி இல்லைனா நோ அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஓகே, எக்ஸ் சர்வீஸ் மேனான்றதும் அதே தான். ஓகே, நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் எஸ்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. ஓகே, நீங்கள் எதுக்கெல்லாம் நீங்கள் எஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வரும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. இப்போ லோன் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இல்லை ப்ரைவேட்டில் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை அதர்ஸ் ஏதாவது பண்ணுறீங்களா, இல்லை அன்எம்ப்ளாய்டாக இருக்கீங்களா, இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டுனா நீங்களே ஏதாவது கடை அந்த மாதிரி ஏதாவது ஓன் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரிலாம் ஏதாவது கேட்கும். ஓகே, தேர்வாணையம் இதுக்கு முன்பு இது வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், தேர்வாணையம் அல்லது பணியாளர் தெரிவு செய்யும் இதர முகாமைகளின் தேர்வுகள் மற்றும் தெரிவுகளில் கலந்து கொள்ளும் உரிமையிலிருந்து தங்களை நிரந்தரமாகவோ அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கோ விலக்கி வைத்தோ அல்லது தகுதியின்மையோ செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அது இல்லை, எந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி பண்ணலை அப்படிங்கிறது கொடுத்துடுங்க. ஓகேவா, கிரிமினல் கேசஸில் ஏதாவது இருக்கீங்களான்னு கேட்கும், அதுவும் இல்லை. ஓகே, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் தகுதி வந்து பார்த்திங்கன்னா உள்ளவர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இது நீங்கள் எஸ் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது போகும். நோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா விஷன் ஸ்டாண்டர்ட், அதில் விஷன் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 அப்படிங்கிறது இருக்கும். இந்த விஷன் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் 1, 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேவா, இதில் நம்மளுக்கு விஷன் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கலர் ஐடென்டிஃபிகேஷன் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா, உங்களால் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. ஓகே, இல்லை நோன் கொடுத்தீங்கன்னா அது அப்ளை ஆகாது. ஓகே, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்லி ஃபார் மேல். ஓகேவா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா மோர் தென் 1 ஒய்ஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆல்ரெடி மேரீடாக இருக்கீங்க, மேரீட் ஆகிட்டு இன்னொரு ஒய்ஃபும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க, 2 பேர் கூடயும் லீவ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது எஸ்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. ஓகேவா, அண்ட் அகைன் வந்து பார்த்திங்கன்னா அதை செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. இதுதான் மெயின் நம்மளோட டீட்டெயில்ஸ். ஓகேவா, அதாவது எஸ்எஸ்எல்சி +2 அண்ட் டிகிரி. ஓகேவா, இதில் நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10th ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓடிஆரில் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். ஓகேவா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா 10th வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன இருந்ததோ அதை கரெக்டாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அது அப்ளிகண்ட் எடுத்துக்காது. ஓகே, 10th நீங்கள் என்ன முடிச்சிங்களோ அதை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொடுத்துருப்போம்ல, நம்ம ஓடிஆரில் கொடுத்துருப்போம்ல அதே டேட் அண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகணும். ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகுச்சுன்னா அது ரெட்டில் காட்டிடும். ஓகே, அதில் தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா எஸ்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. ஹையர் செகண்டரி எந்த இயர் முடிச்சிங்க, ஓகே, டேட் ஆஃப் பாசிங் அண்டு டேட். ஓகே, என்ன டிகிரி என்ன முடிச்சிங்க, அதில் ஹையர் செகண்டரி படிச்சிங்களா, இல்லை ஐஐடி அந்த மாதிரி ஏதாவது ஐடிஐ அந்த மாதிரி ஏதாவது படிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகே, தேர்வு குழுமம் பல்கலைக்கழகம்னு கேட்கும்போது +2னா ஸ்டேட் போர்ட். ஓகே, அண்ட் சர்டிஃபிகேட் நம்பர். தமிழில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா எஸ்னு கொடுத்துருங்க. ஓகே, டிப்ளமோ ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா இதை கொடுங்க. அண்டு யூஜி நீங்கள் எதாவது படிச்சிருந்தீங்கன்னா ஓகேவா, எப்படி இருந்தாலும் யூஜி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். யூஜி வந்து பார்த்திங்கன்னா என்ன இயரில் முடிச்சிங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா, எந்த இயரில் முடிச்சிங்க, என்ன டேட்டு
ஓகே. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருப்பீங்க டிகிரின்னு, நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது அது மட்டும்தான் இங்கே வியூ ஆகும், வேறு எதுவும் வியூ ஆகாது. ஓகேவா? நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரின்னு சோஷியல் ஒர்க்குன்னு கொடுத்துருந்தீங்கன்னா அது மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும், வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகாது. நீங்கள் சோசியாலஜின்னு கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோசியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு காட்டிருக்கும். ஓகே. அதாவது ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷனா இல்லை ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷனா அப்படிங்கிறது இருக்கும். அதாவது சோஷியல் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இல்லை ஏதாவது படிச்சிங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைப்டில் நீங்கள் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே. ப்ரிஸ்கிரைப்னா நீங்கள் அது கொடுத்துருங்க. ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை மாற்றி கொடுத்துருங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிவிடுங்க. உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர். ஓகே. அதில் நீங்கள் தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா எஸ்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. ஓகே. பிஜி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பிஜி வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணலாம். ஓகே. பிஜி நான் படிக்கலை அப்படின்னும் போது நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுடலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. இப்போ பிஜியில் வந்து நீங்கள் எது படிச்சிங்க அப்படிங்கிறது சோஷியல் ஒர்க்கா, சோசியாலஜியா, இல்லை சைக்காலஜியா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி என்ன டிகிரினாலும், அதாவது யூஜி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக, அதாவது சோஷியல் ஒர்க்கா இல்லை சைக்காலஜி படிச்சிருந்தீங்கனாலோ, இல்லை சோசியாலஜி படிச்சிருந்தாலோ, இல்லை சைல்டு டெவலப்மெண்ட் படிச்சிருந்தாலோ ஓகே தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் ஒர்க் நீங்கள் படிச்சுட்டு பிஜியில் நீங்கள் இங்கே கீழே இருக்க இந்த ஆப்ஷனில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? யூஜியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒர்க் படிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஜியில் போய்ட்டு சோஷியல் ஒர்க்கே படிச்சிருந்தீங்கனாலும் ஒன்றும் இல்லை, நீங்கள் அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஓகே. அது என்ன யூனிவர்சிட்டிக்கு கீழே படிச்சிங்க, உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர். ஓகேவா? அண்ட் அதில் தமிழை ஒரு சப்ஜெக்டை எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா எஸ்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட சர்டிஃபிகேட் இஷ்யூடு டேட் சரி ஓகே. நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போன்னு விட்டுறதை கொடுத்துருங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் டிகிரி வச்சுருக்கீங்களா, இல்லை கன்சால்டேட் மார்க் வச்சுருக்கீங்களா, அதை நீங்கள் எதுனாலும் வச்சுருக்கலாம். ப்ரொவிஷனல் டிகிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரொவிஷனல் டிகிரி கொடுத்துருங்க. சர்டிஃபிகேட்ஸ் எப்போ கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஓகே. அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிடுங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு ஓகே செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடுன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு போயிடும். ஓகே. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம போய்ட்டு பேமெண்ட் பண்ணிடலாம். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் ஓவர் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது கொடுத்துடலாம். ஓகே. நீங்கள் எல்லாமே இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொசீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஃபைனலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போகும். அண்டு நீங்கள் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிடலாம். பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? சேவ் அண்ட் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரும், இப்படி வரும். ஓகேவா? நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா ஓகேவா இந்த இடத்துல ரெட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ண இடத்த ரெட்டில் மார்க்கில் காட்டும். ஓகேவா? அந்த ரெட் மார்க்கு காட்டும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடலாம். ஓகே. நீங்கள் ஃபைனலாக ஜஸ்ட் மேக்ஸிமம் இதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ வந்து கன்ஃபார்ம். ப்ரிவ்யூ அப்படின்னும் போது நம்மளோட எவ்வளோ நேரம் நம்ம அப்ளை பண்ண எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது. அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். ஓகேவா? அப்லோட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுவாங்க. ஓகே. ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களோட ஐடி ப்ரூஃபு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டிகிரி அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ். ஓகே. அண்டு நம்மளோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அப்லோட் பண்ணியிருக்கணும். நீங்கள் யூஜி பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது யூஜிக்கான டிகிரி அண்ட் பிஜியும் சேர்த்து பண்ணியிருக்கீங்கன்னா பிஜிக்கான டிகிரி இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணினீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டுக்கு போயிடும். ஓகேவா? பேமெண்ட்டில் நீங்கள் போய் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுட்டு ஓகே அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்டிவில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9442493249 இந்த நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியோ உங்களோட குவாரிஸை நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே. தேங்க்யூ.